வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான சுரக்காய் கடைகள். நான் எடுத்துருக்கிற சுரக்காய் வந்து நாட்டு சுரக்காய், குண்டு சுரக்காய். என்னோடய வளர்ச்சியே இவ்வளோ தான். சுரக்காய் கடையில் பண்ணுறதுக்கு சுரக்காயை முதல்ல அந்த மேலே இருக்கிற அந்த தோலை எடுத்துடுங்க. அது ஓடு மாதிரி இருக்கும். அது சுத்தமாக கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எடுத்துடணும். எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி, இது ரொம்ப பிஞ்சு காய் பாருங்கள். விதையெல்லாம் கூட ரொம்ப குட்டியாக இப்போ தான் வளரவே ஆரம்பிக்குது. முத்தின காயாக இருந்தால் கண்டிப்பாக வந்து விதையை எடுத்துகிட்டு தான் இதை நம்ம கடையணும். அதுபோல் அந்த மேலே இருக்கிற ஓடு சுத்தமாக இருக்கக்கூடாது. அது சாப்பிடும்போது கடைஞ்சி நம்ம சாப்பிடும்போது அது கொஞ்சம் வாயில் ஒரு மாதிரியாக கடி பண்ணணும், நறுக்குன்னு. அதனால நல்லா பெருசாகவே வெட்டிக்கலாம். ஒரே ஆவியில் வெந்துடும். நம்ம செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். சூடான ஒரு குளிக்கரண்டி தேங்காய் நல்லெண்ணெய் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும். கடுகு 1/4 டீஸ்பூன். கடுகு வந்து முக்கியமாக இதில் போடணும். ஏன்னா கடையும் போது அந்த கடுகும் கடைப்பட்டுச்சுன்னா அதுலேருந்து வர வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட கொஞ்சம் சீரகமும் போடுறேன், ஒரு சிட்டியை. இதில் இப்போ முதல்ல காஞ்ச மிளகா போடுறேன். ஒரு 5-6 காஞ்ச மிளகா, ஒரு 6 காஞ்ச மிளகா, கொஞ்சம் குட்டியான மிளகா தான். நல்லா எண்ணெயில் பொரியணும். நம்ம கடையும் போது வந்து மிளகா அப்படியே சின்ன தூளாக போகணும். இது இப்போ பூண்டு போடுறேன். ஒரு 5-6 பல் பூண்டு போடுறேன். கருவேப்பிலை, அடுத்தது வெங்காயம். சின்ன வெங்காயமாக போட்டுக்கிட்டா கூட ஓகே தான். நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி காயெல்லாம் வந்து கடையிறதுக்காகவே வாங்கினேன். இந்த சட்டி, மண் சட்டி. முன்னெல்லாம் வந்து கீரை கடை இருக்குன்னு உள்ளே வந்து நல்லா கல் பதிச்சு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து அந்த மண்ணிலே வந்து இந்த சொரப்பாக அப்படியே வச்சுருப்பாங்க. கடையும் போது ஈஸியாக கடைப்பட்டுரும். இந்த மண் சட்டியோட வாசனையும் இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடலாம். தக்காளி 2 குட்டியாக 2 தக்காளி போடுறேன். சுரக்காய் வந்து நல்லா அலசி வச்சுருக்கேன். அதை சேர்த்துருக்கேன். சுரக்காவை நல்லா ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வேக வைக்கணும். தேவையான அளவு உப்பு போடுவேன். சுரைக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இது ஏற்கனவே தண்ணி காய், அதனால் தண்ணி அதிகமாக ஊற்றாமல் அளவான தண்ணி ஊற்றி ஒரு 1/2 டம்ளர் அந்த மாதிரி தண்ணி ஊற்றி தான் நம்ம இதை வேக வைக்கணும். இந்த சுரக்காய் கடையிலுக்கு கண்டிப்பாக நம்ம புளி போட்டு தான் கடையணும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சோடு நான் புளியை அதில் போடுறேன். புளி உரப்பாக நல்லா காரமாக கரெக்டான அளவில் உப்பும் இருந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். போட்டுட்டு நல்லா ஒரு தடவை எல்லாம் கலந்து விட்டுடுறேன். முக்கியமாக புளியை வந்து கரைச்சி ஊற்றக்கூடாது. அப்படியே போட்டு இதில் கொஞ்சம் நேரம் அப்படியே கொமைட்டுன்னு விட்டு அதுக்கப்புறமா கடைய ஆரம்பிக்கணும். பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 சிட்டிகை போடுறேன். கட்டி பெருங்காயமாக இருந்தால் அப்படியே நீங்கள் வறுக்கும் போதே அதில் வெங்காயம் தக்காளி வறுக்கும் போதே போட்டுடலாம். காய் வதங்க எவ்வளோ தண்ணி விடுது பாருங்கள். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ணணும். சாம்பார் பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இதுலேயே வந்து ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்துக்கலாம். அது அந்த புளிப்பும் அந்த காரத்தையும் நல்லா தூக்கி கொடுக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எல்லா மசாலாவும் போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி கலந்து விட்டு மூடி போட்டு 3 நிமிஷம் வேக வைக்கணும். சுரக்காயெல்லாம் வந்து ஒரே ஆவியில் வெந்துடுச்சு. ஆனால் நம்ம போட்ட அந்த மசாலாக்கள் எல்லாமே சேர்த்து ஒன்றா ஒரு தடவை நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை வாசனை இல்லாமல். புளியெல்லாம் நம்ம பச்சையாக தான் போட்டிருக்கோம். அதனால் நம்ம இஷ்டப்பட்டு வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினாலும் வேண்டாம். சேர்த்தாலும் சேர்க்காட்டினாலும் டேஸ்ட் பக்காவாக இருக்கும். இப்போ அப்படியே இறக்கி நம்ம ஒரு கடைஞ்சிட வேண்டியதான். ரொம்ப கூழ் மாதிரி கடைஞ்சாலும் ஒரு மாதிரி சட்னி மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு 3/4 பதத்துக்கு இதை வந்து கடைஞ்சிக்கணும். காயும் முழுசாக இருக்கக்கூடாது, ரொம்ப கூழ் மாதிரியும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தெல்லாம் கலந்து வச்சுக்கணும். நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்.
சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஆப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.